Daily. Taste the Daily. மற்றொரு அண்மைச் செய்தி. சென்னையில் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி போராடி வந்த பகுதி நேர ஆசிரியர்கள் ஸ்டாலின் அரசால் அராஜகமாக கைது செய்யப்பட்டுள்ளனர். அது குறித்தான கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் சுரேஷ். பகுதி நேர ஆசிரியர்கள் தொடர்ந்து 12வது நாளாக சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய பிபிஐ வளாகம் என்று சொல்லக்கூடிய பள்ளி கல்வித்துறையினுடைய இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு திமுக அரசு எதிர்க்கட்சியாக இருந்தபோது ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக பல்வேறு வாக்குறுதிகளை வெற்று வாக்குறுதிகளாக அறிவித்திருக்கிறது. தேர்தல் வாக்குறுதி எண் 181 பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்கிற வாக்குறுதி 4.25 ஆண்டுகள் கடந்தையும் கூட இன்னும் கூட அந்த வாக்குறுதி நிறைவேற்றவில்லை என்று அந்த ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி 12 நாட்களாக போராடி வரக்கூடிய ஆசிரியர்களை, பெண் ஆசிரியர்களை வலுக்கட்டாயமாக ஆண் காவலர்கள் கைது செய்யக்கூடிய அவலநிலை அரங்கேறி வருகிறது. தொடர்ந்து இதுபோன்று இந்த கைது நடவடிக்கை என்பது ஒட்டுமொத்தமாக ஜனநாயகத்தினுடைய குரல்வளையை நசுக்கும் விதமாக திமுக அரசு செயல்பட்டு வருவதாக ஆசிரியர்கள் வேதனையோடு, குறிப்பாக இன்றைய தினம் அவர் உடல் முழுவதும் விடியலே 181 நிறைவேற்றிடு என்கிற வாசகத்தை உடல் முழுவதும் வரைந்து கொண்டும் கையிலே தமிழக அரசே தேர்தல் வாக்குறுதியின் 181 நிறைவேற்றிவிடு என்றும், அதே போன்று 181 கோரிக்கையை வலியுறுத்தி எங்களுடைய ஆசிரியர் கண்ணன் என்பவர் உயிரிழந்திருக்கிறார் என்று ரத்தம் கண்ணிலிருந்து சுட்டுவது போன்ற பதாதைகளை எல்லாம் கையிலே வைத்துக் கொண்டு அவர்கள் போராடி வருகிறார்கள். போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியருடைய போராட்டத்தை ஒடுக்கும் விதமாக காவல்துறை வலுக்கட்டாயமாக கைது செய்து எங்கே அழைத்துச் செல்லுகிறோம் என்பதை கூட தெரியாமல் அவர்கள் அழைத்துச் செல்லக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த பேருந்திலே அவர்கள் நூதனமான முறையிலே 181 விடியலே நிறைவேற்றிவிடு என்கிற கோரிக்கையை வலியுறுத்தியும், கண்ணிலே ரத்தம் வடிப்பது போன்றும், அதே போன்று அந்த பெண் ஆசிரியர் கையிலே 181 கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் பதாதைகளை வைத்துக் கொண்டு கைது செய்யப்பட்ட பிறகும் கூட திமுக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை அவர்கள் முன்வைத்து வருகிறார்கள். தினந்தோறும் கைது நடவடிக்கை என்பது வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவதாக இந்த அரசு தங்களை வஞ்சித்து வருகிறது. தேர்தல் வாக்குறுதியை அளித்துவிட்டு இன்னும் கூட அவர்கள் நிறைவேற்றாமல் தொடர்ந்து இந்த அரசு வெளியேறும் போது கூட அந்த கோரிக்கையை நிறைவேற்ற முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அளித்த வாக்குறுதியைத்தானே நாங்கள் கேட்கிறோம், உங்களை நம்பித்தானே நாங்கள் வாக்களித்தோம் என்று அவர்கள் வேதனையோடு கண்ணீர் சிந்திக் கொண்டிருக்கிறார்கள். மற்றொரு புறம், அதாவது இடைநிலை ஆசிரியர்கள் 25 நாட்களாக போராடி வருகிறார்கள். எதையுமே கண்டுகொள்வதாக இந்த அரசு இல்லை. மாணவர்களுடைய நலனில் இந்த அரசுக்கு அக்கறை இல்லை என்பதைத்தான் இந்த போராட்டத்தினுடைய குரல் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த ஆசிரியர்கள் இது போன்ற போராட்டத்தில் இருக்கிறார்கள். ஏற்கனவே 260க்கும் மேற்பட்ட பள்ளிகள் மூடப்பட்டு விட்டது. அதன் பிறகு 100 ஆண்டு கடந்த பள்ளிகளுக்கு விழா எடுக்கக்கூடிய இந்த அரசு போட்டோ ஷூட் நடத்துவதை மட்டுமே குறியாக இருப்பதாக ஆசிரியர்கள் குற்றம் சாட்டி இருக்கிறார்கள். எங்களுடைய வாழ்வாதார பிரச்சனை, தொடர்ந்து போராடி வருகிறோம், எங்களை வஞ்சிக்கிறது, இந்த வஞ்சிக்கும் நடக்குமுறைக்கும் நாங்கள் அஞ்ச மாட்டோம் என்று கண்டன முழக்கங்களை தொடர்ந்து வலியுறுத்தி கைதாகக்கூடிய பகுதி நேர ஆசிரியர்கள் பல்லாயிரக்கணக்கானோர் அவர்கள் போராடி வரக்கூடிய கண்டன முழக்கங்களை முன்வைத்து வரக்கூடிய அந்த காட்சிகளைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.